பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமா உங்க கூட பேசுறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பேசப்போ உங்க கூட ஒவ்வொரு நாளும் பேசுறாருல்ல, இந்த வார்த்தை உங்களை ரொம்ப பலப்படுத்துதில்லை. அநேகரை என் கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு, பாஸ்டர் இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்பிக்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நம்பிக்கை அந்த வார்த்தை கேட்குறீங்களா? இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். வேதம் சொல்லுகிற ஒரு வேடனுடைய கண்ணிக்கும் பாழா கொள்ளை நோய்க்கு நம்ம தப்புகிறவன். பிசாசானவன் கண்ணி வைக்கிறான். அவருடைய பிள்ளைகள் எப்படியாவது எதிலையாவது சிக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தேவன் சொல்லுகிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகளை! கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். எப்பொழுது தெரியுமா? அவர் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது. எப்படிப்பட்ட குழிகளை வெட்டி வைத்திருந்தாலும் அதிலே விழுந்து போகாமல் கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிற தேவன் நமக்கு உண்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விழத்தள்ளும்படி, அவர்களை எப்படியாவது நிர்மூலமாக்கும்படி, முடக்கி போடும்படி அநேக கண்ணிகளை காலுக்கு வைக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் கால்களுக்கு கண்ணி வைத்தார்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் இருந்து நாம் சிக்கிக் கொள்ளாதபடி, சிதைந்து போகாதபடி நம்மை காக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஒன்னே ஒண்ணு தாங்க, அவரே உங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். தன் மாம்சத்தின் மேல, சுயபலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனை போல ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. எந்த நிலைமையிலும் அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் உயர்த்துவார். உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களை காத்துக் கொள்ளுவார். எத்தனை சூழ்ச்சிகளை பிசாசானவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் ஒன்றிலும் சிக்கி உங்களுடைய நம்பிக்கை இழந்து போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். காரணம், அவரே நம் நம்பிக்கையா இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்துல சிக்கிட போறோன்னு யோசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வந்து என்னை வீழ்த்திட போறான்னு பயப்படுறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்களை எந்த சீற்றத்துக்கும் அவர் உங்களை தப்புவித்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்கள் நம்பிக்கையாக இருந்து எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், பயன்படுத்தும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.